This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சப் மோட்டர் பேனல் பார்த்திங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே பட்டனை போட்டாலே ஓயாமல் ஃபீஸ் அடிக்குன்னு சொன்னாங்க. அது என்ன பாட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேனலோட இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேனலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்து லைன்லாம் கரெக்டாக வந்து நம்ம போல் வேறு எதுவும் ஷார்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பேனலை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்த வரைக்கும் லைன் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் கரெக்டாக இருக்குது. ஆம்ஸ் மீட்டர் கரெக்டாக இருக்குது. வோல்ட் மீட்ரு ஓகே, இண்டிகேட்ரு ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பேனலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மோட்டருக்கு வர 3 லைனையும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் மோட்டரில் ஃபால்ட் இருக்கா இல்லை இந்த பேனலில் ஃபால்ட் இருக்கான்றதை ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த மோட்டரில் வர ஆர்விபி வயரை பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வயரை ஃபுல்லாமே டோட்டலாக நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேனலுக்கும் மோட்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத அளவு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், இதான் அந்த ஆர்விபி வயரு. இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம திருப்பி ஒரு வேணால் ஆன் பண்ணி பார்த்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வயரை நல்லா டைட்டாக முறுக்கிக்கிட்டு எப்போவுமே எதனாலும் வேலையை பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் பார்த்திங்கன்னா வோல்ட் வந்திங்கன்னா 220 வோல்ட் காட்டுது. மோட்டருக்கு ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா பேனல் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வேலை பார்க்குது. பார்த்திங்கன்னா ஃபீஸ் அடிக்கலாம், இண்டிகேட்டர் நல்லா தெளிவாக எரியுது பாருங்கள். ஃபீஸ் அடிக்காமல் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் எரியுது. டிபிஎஸ் வச்சு நல்லபடியாக எரியுது. அப்போ பார்த்திங்கன்னா பேனலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட் இல்லை. வோல்டேஜும் 220 வோல்ட் காட்டுது. ரொம்ப கிளியராக இருக்குது. பேனலில் எந்த ஒரு ஃபால்ட்டு 100% 100% பேனலில் போடல. பேனலில் பார்த்திங்கன்னா ஃபால்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோட்டரில் உள்ள லைனை வந்து தனித்தனியாக நம்ம கொடுத்து ஆர்விபியை தனித்தனியாக கொடுத்து ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ தான் மோட்டரில் 100% ஃபால்ட் இருக்கான்றது தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேலையை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஆர்விபின்னு சொல்லிட்டு 3 வயர் இருக்கும் மோட்டருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 6 வயரை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆரோட இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணி ஏற்றிக்கணும். 6 கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள், அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரோட பேனலை ஆன் பண்ணுவோம். பட்டன் ஆன் பண்ணால் தான் தெரியும். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டு காட்டுது. பச்சை கலர் ஆன் பண்ணுவோம். இண்டிகேட்டர் எரியுது. இப்போ பேனல் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. நல்லா பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒய்லையும் பிலையும் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் லைன்லையும் பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஆனது க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது ரன் ஆகும். மோட்டர்லையும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதில் லைன் கொடுத்து மீதி 2 இதில் அவுட்புட் வருதான் செக் பண்ணியாச்சு. இந்த லைன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒய் லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால உங்களுக்கு நான் கழட்டி மாட்டுறதை காட்டலை. இதுலேயும் 220 வோல்ட் காட்டுது. இந்த 220 வோல்ட்டில் இதில் பார்த்திங்கன்னா ஒய்யை கொடுத்தாச்சு. ரெட்டையும் ப்ளூவையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மோட்டர் இப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் செக் பண்ணி காட்டுறேன். மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். ரெட்லேயும் வருது, ப்ளூலேயும் வருது. அப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஓகே தான். லைன் ஆனது கரெக்டாக தான் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் கொடுத்துருக்கேன். ரெட்டும் எல்லோவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேனல் ஆன் பண்ணிட்டேன். ரெட்டுலேயும் மோட்டர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு வோல்ட் மீட்டர் பார்த்திங்கன்னா அதே 220 வோல்ட் கிட்ட காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். மோட்டர் ஆன் பண்ணிவிட்டேன். எல்லோலையும் ரெட்லேயும் பார்த்திங்கன்னா லைன் வராது. சர்க்யூட் அதை நியூட்ரு, அதனால் எல்லோலையும் இதுலேயும் லைன் வராது. அடுத்தபடியாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டையும் ஒரு ப்ளூவையும் ரெட் ஒன்று ப்ளூ ஒன்று இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகும் பாருங்கள். ஏன்னா அந்த கையில் தான் 100% உங்களுக்கு ஷார்ட் இருக்குன்னு என்னால் கணிச்சிருக்கேன். அதே மாதிரி செஞ்சுருக்கேன். ஆன் பண்ணனே ஷார்ட் ஆகும். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறீங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட தொடர்ச்சியை திரும்பி நான் அடுத்த வீடியோவில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.